எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இன்றைக்கி அனிருத் அவர்கள் தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் குறித்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. எல்லாருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அனிருத் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் பண்ண அந்த அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இதை உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் சேர போகிறார்களா இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேர்களே, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவை கிடையாது, ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயங்கள் கண்டிப்பாக இயற்கையாக நடந்தது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அதற்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமே 10 நாட்களுக்கு மேலே மக்கள் பேசுறது கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, 10 நாள் கழித்து மறந்துடுறாங்க. அதே ஆனால் தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் நியூஸை பற்றி ஒரு மாதத்திற்கு பின்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையாக பரபரப்பாக பேசப்படுறது கிடையாது, பரபரப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. தளபதி விஜய் அவர்கள் அதை கொள்ளையடிச்சிட்டாரு இதை கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் எப்படி அடக்கிறது, அவருடைய அரசியலுடைய வளர்ச்சியை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் மூலமாக தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஆளும் கட்சியினர் தெரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களுடைய கருத்தா இருக்குது. இப்படி இருக்க நேயர்களே, இது மக்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சித்து விளையாட்டுக்கு ஏமாந்து போய் மீண்டும் கொள்ளையடிச்சு ஒவ்வொரு மக்களுடைய வயிற்றில் அடித்து பல கொடுமைகளை நடத்தி தமிழகத்துடைய மண் வளம் இயற்கை வளத்தை அழித்து தமிழக மக்களுக்கு மிக பெருமளவுக்கு பல இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்து தமிழக மக்களுடைய உழைப்பை உறிஞ்சின இதை திராவிட கட்சிகளை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர போகிறோமா, இல்லை மாற்று சக்தியை கொண்டு வந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு புத்துயிர் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது, தமிழக மக்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. அவங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. தமிழக மக்கள் திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற வேட்டு. அதன் பிறகு அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து அவங்க தமிழக மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அதற்கு அவங்க தான் பொறுப்பு, வேறு யாருமே கிடையாது. ஒவ்வொரு ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் இப்போ கையை விரிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்க போகிறாங்கன்னு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அடுத்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் குறித்து பல நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நடிகர்கள் மட்டும் கிடையாது, டைரக்டர்ஸ் கருத்தை சொல்லிட்டாங்க, பாடகர்கள் கருத்தை சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப அனிருத்துடைய கருத்து தற்போது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அனிருத்துக்கும் தளபதி விஜய்க்கும் உள்ள உறவுகளை பற்றி நம்ம பார்த்தா கண்டிப்பாக துப்பாக்கி படமும் கத்தி படமும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கத்தி படத்தில் அப்படிப்பட்ட பாட்டுக்களை அனிருத் அவர்கள் கொடுத்துருப்பாரு. உண்மையை சொன்னால் ஆத்தி என்ன நீ அந்த ஒரு பாட்டு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கத்தி படத்தில் வர அனைத்து பாட்டுமே அருமையாக இருக்கும். இப்படி தொடர்ந்து மிக பெரும் அளவுக்கு நல்ல பாட்டுக்களை அனிருத் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய ஒரு ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் இந்த காக்கா கழுகு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பார். இப்படி ரஜினிக்கும் நல்ல பாட்டு அமைச்சு கொடுத்துட்டு தளபதி விஜய் அவர்களுக்கும் நல்ல பாட்டு அமைச்சு கொடுத்துட்டு இருவருக்கும் எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருவருக்கும் எந்த ஒரு சாதகமாக நடந்துக்காமல் அனிருத் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுநிலையோட கரெக்டாக போயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சிறந்த பாட்டுகளை கொடுத்து அதே அனிருத் அவர்கள் ரஜினிக்கும் நல்ல பாட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் பொதுவாகவே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அனிருத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் அவர் ஒர்க்குன்னு வந்துட்டால் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒர்க்கில் ஒரு சின்ன குறை கூட வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது.
இப்படி தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்து சிறந்த படங்களில் சிறந்த பாடல்களை கொடுத்த அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் ஒரு தம்பியாக இல்லை, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு தம்பியாக தான் இருந்திருக்கிறாராம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய குடும்பத்தோடு அனிருத் அவர்கள் போகும்போது சங்கீதா அவர்கள் தான் தங்களுடைய கையால் அனைவருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே ரொம்பவே நெருக்கமானவர்களாம். இப்படிலாம் இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள்ட்ட சொன்னது, எப்பப்பா கல்யாணம் பண்ண போற, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப அனிருத் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் நியூஸ் வந்து இவங்களுக்குள்ள ஏற்பட்ட விஷயம் தெரிந்த உடனே கண்கள் கலங்கி போயிட்டாராம். ஆனால் டைரக்டாக வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு அனிருத் அவர்களால் ஃபோன் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கிறாராம். அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து ஒரு அண்ணன் தம்பியாக தளபதி விஜய் அவர்களும் அனிருத் அவர்களும் அந்த அளவுக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் அனிருத் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை ஒரு உயரத்திலேயே வச்சு பார்த்து பழகிட்டாரா. அதனால இந்த மாதிரி விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள்கிட்ட பேசினா அது மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அனிருத் அவர்கள் பேசலையா. இருந்தாலும் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இருவர் மேலேயும் தவறுகள் இருக்காது, இதை வந்து மீடியாக்கள் தான் பெருசுப்படுத்துகிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை அப்படியே அமைதியாக விட்டுட்டா ஒரு சில வருடங்களில் கண்டிப்பாக வந்து இருவரும் சேர்ந்துப்பாங்க. அடிக்கடி வந்து தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் இப்படி சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். ஏன்னா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது சங்கீதா மேடம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வீட்டுக்கே வரதில்லை, அதிகமாக அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மீண்டும் வந்து இருவரும் நல்லா காமெடியாக பேசுவாங்க, சிரிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து பெருசாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் இருந்தால் போய் போதும். அதே மாதிரி த்ரிஷா தளபதி விஜய் அவர்களுடைய விவகாரத்தை இந்த மீடியாக்கள் வந்து பெருசுப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இவங்க பெருசுப்படுத்தி தான் அவங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு வேட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் அண்ணனும் அண்டியும் சேர்ந்து இருப்பாங்க. அன்னைக்கு இந்த மீடியாக்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். எலெக்ஷன் டைம் வரப்போ இந்த ஒரு விஷயத்தையே பேசி என்னத்தை பண்ண போகிறாங்க. நேர்மையாக அரசியல் ரீதியாக தளபதி விஜய் அவர்களை இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு திறமல்ல, அவருடைய குடும்பத்தில் நடந்த விஷயத்தை பற்றியே பேசி வாக்குகள் வாங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாம் நினச்சிக்கிட்டு தளபதி விஜய்க்கு வாக்கு போடாமல் அவங்களுக்கு போய் வாக்கு போடுறாங்க பாரு, அந்த மக்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அனிருத் அவர்கள் பேசியதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து ரொம்பவே வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. என்னடா அனிருத் அவர்கள் இப்படி பேசிட்டார்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பரபரப்பாக கிளப்பிட்டுருக்கிறாங்க. அந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அனிருத்துக்கு இவ்வளோ தூரம் கோபம் வருமா, அனிருத் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. நேர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.